ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் கெரியர் வந்து செட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாப் அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஆப்போட லிங்க்கு. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இந்த ஆப் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏற்கனவே இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எப்படி சார் நாங்கள் அதிகமாக இதில் வந்து இன்கம் வந்து நாங்கள் எப்படி சார் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது? எங்களுக்கு வந்து இந்த 0.6 தான் சார் வருது, எப்படி சார் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது? நீங்கள் 5000 அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஆனால் அதை ரீச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமாகும் போலயே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, அதே மாதிரி கால் பண்ணி கேட்குறீங்க. அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் அதே மாதிரி எப்படி அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹை ஏர்னிங் வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹை லெவல் இன்கம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டீமை நல்லா ஃபார்ம் பண்ணணும். அந்த டீம்கிட்ட நீங்கள் டெய்லியும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். டாஸ்க்குன்னு நான் சொல்கிறது வந்து அந்த 10 ஆர்டர்ஸ் வந்து நம்ம லெவல் 1ல் இருக்கும்போது நம்ம 10 ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். மினிமம் பேலன்ஸ் 100 rupees இருக்கும்போது, சரியா? அதனால் அந்த 10 ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். 0.6 rupees வந்து உங்களுக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், சரியா? டெய்லி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஏறிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் டீம் வந்து இதே மாதிரி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டு இருக்குன்னா இன்கம் வந்துட்டே இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, டீமை நல்லபடியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். இப்போ நான் வந்து டெய்லி வந்து அந்த 10 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ என்னோட ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால, ஒரு நியர்லி 250 இந்த மாதிரி என்னோட ஏர்னிங்ஸ் இருக்கனால, என்னோட ஏர்னிங்ஸில் இருக்க அந்த, அதாவது நமக்கு வந்து அமௌண்ட் அதிகமாகும் போது கமிஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இப்போ மினிமம் பேலன்ஸ் 100 இருக்கும் போது நமக்கு வந்து என்னன்னா 0.6 தான் கமிஷன் வரும். இதுவே பாருங்க, நான் 330க்கு, அதாவது நமக்கு இந்த 250 இல்லை 200 இந்த மாதிரி ஆர்டர் நம்மள்ட்ட இருக்கும்போது, பேலன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டர் கமிஷன் பார்த்தீங்கன்னா ₹1.38 நமக்கு வந்து கமிஷன் வந்து வருது, சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஆர்டர் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து, அதாவது அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது அவங்களே ஆர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான கமிஷனுக்குரிய ஆர்டர் வந்து அவங்க இந்த ஆப்பே வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கொடுக்கும், சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும். டீம் வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ண உங்களுக்கு டைரக்ட் இன்கம் கிடைக்கும், இன்டைரக்ட் இன்கம் கிடைக்கும். அந்த டீமுக்கு கீழே ஜாயின் பண்ணும்போது அவங்க மூலியமாகவும் இன்டைரக்ட் இன்கம் கிடைக்கும், சரியா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த குவாலிஃபைடு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, சரியா? அந்த குவாலிஃபைடு மெம்பர்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமில் ஒரு மெம்பர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணணும், 50க்கு ஈஸி பண்ணி லெவல் 2க்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ண சொல்லணும். 2 பேர் இருந்தாங்கன்னா 100க்கு அவங்க வந்து 2 பேர் இருக்கப்போ அவங்க ஈஸி பண்ணாங்கன்னா 100 rupees ஆகும், சரியா? அதே மாதிரி 5 பேர் இருக்காங்கன்னா 50-50 சொல்கிறப்ப 250 வந்து என்ன பண்ணணும்னா ஈஸி பண்ணுற மாதிரி ஆகும். இந்த அமௌண்ட் அப்படியே என்ன ஆகும்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், சரியா? உங்கள் டீமில் இருக்கவங்க ஈஸி பண்ணாங்கன்னா அமௌண்ட் வந்து அப்படியே உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்துடும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஈஸி பண்ணுறனால அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து லெவல் 2க்கு வந்து என்ன பண்ணலாம்னா அப்கிரேட் ஆகலாம். லெவல் 2ல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லெவல் 2ல வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா 5000 உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்டர் வந்து என்ன பண்ணலாம்னா 1000க்குரிய ஆர்டர் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா அவங்களால ஆர்டர் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கே கிட்டத்தட்ட ₹6 8 வரைக்கும் என்ன கிடைக்கும்னா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டீமை ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லி ஆர்டரை வந்து என்ன பண்ண சொல்லுங்கள், கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த குவாலிஃபைடு, சரியா? ஈஸி பண்ண முடிஞ்சா
நல்லபடியா ஈஸி பண்ண முடிஞ்சா ஈஸி பண்ணுங்க. சரியா? அடுத்து வித்ட்ரா பண்றதுல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ₹100 வித்ட்ரா குடுத்தோம்னா, அங்க பாருங்க வில் ரிசீவ்ல என்ன வராது? நோ பேமெண்ட்ன்னு வரும். சரியா? அதே மாரி இப்ப சப்போஸ் ₹200 நம்ம குடுத்தோம்னா, 200க்கும் வராது. அப்ப எப்ப நம்ம வித்ட்ரா பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, 500க்கு நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். 500 நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா, இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் போக உங்களுக்கு ₹405 உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். சரியா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1000 நீங்க குடுத்தீங்கன்னா 810 சரியா? ₹810 உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். ஜிஎஸ்டி போக. அதே மாரி நம்ம வந்து 5000 குடுத்தோம்னா, சரியா? 5000 நம்ம குடுத்தோம்னா, அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ கிரெடிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ₹4050 ஜிஎஸ்டி போக எல்லாமே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். சரியா? இதெல்லாம் எப்போ சார் நாங்க அச்சீவ் பண்றது அப்படின்னா, நீங்க கீழ இருக்க டீம் நல்லா ஃபார்ம் பண்ணணும். கீழ இருக்க டீம் நல்லா ஃபார்ம் பண்ணிட்டு, அவங்கள டெய்லி ஒர்க் பண்ண வைக்கணும். இதுவும் ஆக்சுவலா என்னன்னா, ஒரு உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் மாரி தான். சரியா? அதனால டீம நல்லா ஒர்க் பண்ண வைங்க. கண்டிப்பா உங்களுக்குரிய விஷயம் வந்து நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் உங்களுக்கு டவுட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எதுவும் டவுட் வந்தா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். கண்டிப்பா அந்த டவுட்ட நம்ம கிளாரிஃபை பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இதே மாரி இன்னும் நெறைய உங்களுக்காக வீடியோ போடலாம்ங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு நமக்கு மோட்டிவேட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம வீடியோ போடலாம்னு இருக்கோம். வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட ஜாப்க்காக நம்ம என்ன பண்ண போறோம்? டேட்டா என்ட்ரி, அப்புறம் ஆன்லைன் ஜாப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் இந்த மாரி நெறைய வீடியோ வந்து நம்ம போடலாம்னு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் நமக்கு இருந்தா ரொம்பவே நமக்கு ஒரு என்கரேஜா இருக்கும். ஏன்னா, இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிதான் எல்லா பேருமே உழைச்சிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பாக்கெட் மணியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றோம், இந்த மாரி வீடியோலாம் உங்களுக்காக நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ அதாவது இதோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்க்குறதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. கண்டிப்பாவே இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா டீம் வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஃபார்ம் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால பெனிஃபிட்ட அடைய முடியும். அதே மாரி ரீசார்ஜ் பண்ண சொல்லணும் அவங்கள. ஸ்டூடண்ட்ஸா இருக்கும்போது நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. யாராவது உங்க ரிலேட்டிவ் இந்த மாரி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள ரீசார்ஜ் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அந்த அவங்க எவ்வளோ ரீசார்ஜ் பண்றாங்களோ, அந்த அமௌண்ட் அப்படியே நம்ம அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். அத நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? வித்ட்ரா பண்ண முடியும். ரீசார்ஜ் பண்றனால என்ன பெனிஃபிட்னா, அவங்க லெவல் 2க்கு போலாம். சரியா? லெவல் 2ல என்ன பண்ணலாம்னா, ₹1000 ஆர்டர் பண்ணலாம். அப்படி ஆர்டர் பண்ணும்போது ₹6லிருந்து ₹8 வரைக்கும் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னா தான், அவங்க ஈஸி பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. இல்லாட்டி என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஈஸி பண்ண மாட்டாங்க. ஈஸி பண்ண அதாவது ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு அங்க இருக்கும். சரியா? அதிலேயே ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீசார்ஜ் பண்ணி நீங்க லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லுங்க. முடிஞ்சவங்க பண்ணட்டும். இல்லைன்னா உங்க டீம் வந்து நீங்க அதிகமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பெருசாக்குங்க. பெரிய லெவல்ல டீம் மாத்தும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 to 4 டேஸ்ல உங்களுக்கு 500 வந்துரும். சரியா? அந்த 500 நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஆனா அப்ப நீங்க அந்த 500 வித்ட்ரா பண்ணணும்னா, உங்க டீம வந்து டெய்லியும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். 10 ஆர்டர் வந்து டெய்லி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 500 அமௌண்ட் வந்து ஒரு 3 to 4 டேஸ்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.